இங்கே பாருங்கள், நான் வந்து யமதீபம் ஏற்றிட்டேன். இந்த யமதீபம் எதுக்கு ஏற்றுறோன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இந்த யமதீபத்தோட வெளிச்சத்து வழியாக மேலோகத்துக்கு போவாங்கங்கிறது ஒரு சாஸ்திரம். இதனால் நம்மளுக்கு பித்ரு சாபங்கள்லாம் குறைஞ்சிரும். நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த யமதீபத்தை வந்து தீபாவளிக்கு முதல் நாள் திரியோதசி அந்த இதில் தான் ஏற்றணும். சாயந்தரம் 5:30 to 7 மணிக்குள்ளே ஏற்றிடணும். இது வந்து ஏற்றின இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து தீப்பெட்டி, திரி, எண்ணெய் இதெல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து காலையில் இது விளக்கு எரித்து முடிச்சோன்னா இந்த விளக்கு இது எல்லாத்தையும் எடுத்து ஆற்றுல விட்டுறணும். ஆற்றுல விட்டுட்டு குளிச்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த தீபம் ஏற்றிட்டு பிள்ளைங்க குறுக்க வரக்கூடாது. பின் சைடு நின்று தான் ஏற்றணும். தெற்கு பார்த்து ஏற்றணும். அதே மாதிரி இந்த யமதீபம் ஏற்றும் போது குறுக்க பிள்ளைங்க வரக்கூடாது. காயங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு தெரியுங்களா, இந்த யமதீபம் ஏற்றிட்டு உடனே அணைஞ்சாலும் நம்ம வந்து திருப்பி ஏற்றக்கூடாது. எவ்வளோ நேரம் எரியுதோ அது 1 மணி நேரமோ 10 மணி நேரமோ விடிகிற வரைக்கும் கூட எரியலாம். இதுதான் யமதீபத்தோட மகிமை. நீங்களும் ஏற்றுங்க. பித்ரு சாபத்திலிருந்து நிவர்த்தி ஆயிடலாம். இங்கே பாருங்கள், நான் இது வந்து அணையக்கூடாதுன்னு என்னென்ன வழி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி உயரமான இடத்துல, வீட்டுக்கு வெளியே உயரமான இடத்துல தான் ஏற்றணும். கீழெல்லாம் ஏற்றக்கூடாது. காம்பவுண்ட் சுவர், மொட்டை மாடி காம்பவுண்டு, இது மாதிரி வெளியில் பால்கனி உயரமாக இருக்கிற இடத்துல தான் ஏற்றணும் யமதீபம். நீங்களும் ஏற்றுங்க. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் மட்டும்தான் இந்த யமதீபம் ஏற்றணும். மாதிரி இந்த தீபம் ஏற்றும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை பரப்பி அது மேலே கோதுமையை பரப்பி அது மேலே வாசமுள்ள பூ போட்டு சுட்டியை வச்சு திரி போட்டு அப்புறம்தான் ஏற்றணும். இதுக்கு யூஸ் பண்ண எதையுமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஏற்றின இடத்துல வெளியில் தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. மறுநாள் வந்து இது எல்லாத்தையும் ஒரு கிரிப்பையில் போட்டு ஆற்றுல விட்டுருங்க. இதுதான் இதோட கான்செப்ட். நீங்களும் யமதீபம் ஏற்றுங்க. முன்னோர்கள் சாபத்திலிருந்து விடுபடலாம்.